நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னன்னா, குரு அதிசாரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதிசாரம் அப்படின்னா ஸ்பீட் எடுக்கிறது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. குரு பகவான் எங்கே இருக்கார்? இப்போ அவர் மிதுனத்தில் இருக்கார். ஆனால் அக்டோபர் 18 2025 அவர் வேகம் எடுத்து கடகத்துக்கு போறார். குரு பகவான் தனக்கு பிடிக்காத இடத்திலிருந்து பிடிச்ச சூப்பரான ஒரு சக்கரவர்த்தி போஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு குரு பகவான் மூவ் பண்றாரு. அப்போ அவர் எவ்வளோ சந்தோஷமா இருப்பார். நார்மலாக ஒரு நல்ல இடத்துக்கு போறதா இருந்தாலே நமக்கு சந்தோஷமா இருக்கும். அங்க மதிப்பும் மரியாதையும் அவ்வளோ சூப்பரா சக்கரவர்த்தி பொசிஷன் கொடுக்க போறாங்க அப்படின்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதுலயும் இப்ப இருக்கக்கூடிய பிடிக்காத ஒரு இடத்துல இருந்து அவ்வளோ சூப்பர் பொசிஷன் போறாருன்னா குருவனுடைய நிலை எவ்வளவு சூப்பரா இருக்கும்ன்றதை நீங்களே யோசிச்சுக்கோங்க. அந்த குரு அக்டோபர் 18 டிசம்பர் 5 வரைக்கும் கடக ராசியில தான் இருக்க போறார். அங்கு அவருடைய நிலை 2ஆக பிரிக்கப்படுது. ஒன்று அக்டோபர் 18 நவம்பர் 11 வரைக்கும் அவர் ரொம்ப சூப்பரா உச்சம் பெற்ற நிலையில இருக்க போறார். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி பவர்ஃபுல்லா. அதே நவம்பர் 11 டிசம்பர் 5 வரைக்கும் அவர் பின்னோக்கி நகர ஆரம்பிச்சு, அதாவது வக்ரகதி பெற்று மறுபடியும் டிசம்பர் 5 மிதுனத்துக்கே வரப்போறார். ஸோ இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு ஒவ்வொரு ராசிக்கும் நான் பிரிச்சு சொல்ல போறேன். ஸோ ரொம்ப கீனா வாட்ச் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் சாதிச்சுக்கலாம். சிலருக்கு ஏதாவது எச்சரிக்கைன்னு சொன்னா அந்த இடத்துல விழிப்புணர்ச்சியோட செயல்படுங்க. சரியா? இனி ஒவ்வொரு ராசியும் எப்படி இருக்கு அப்படின்றது விளக்கமா நம்ம இனி பதிவுக்குள்ள போகலாம். கும்பராசி மற்றும் கும்ப லக்ன அன்பர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி எப்படி இருக்குன்றது நம்ம பார்க்க போறோம். சரி, ரொம்ப முக்கியமா நீங்க இதை கவனிக்கணும். குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும். அவர் 6ஆம் வீட்டுல போய் உட்கார்ந்துட்டு இருக்கார். ஸோ இந்த 6 அப்படின்ற இடத்துல ரைட்டான பர்சன் ராங்கா கைட் பண்ணக்கூடிய அமைப்பு மிக பெருசா இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்க எல்லா விஷயத்திலையும் எச்சரிக்கையா இருக்கணும். அதாவது உங்களுக்கு சொல்றாங்க, இதை மட்டும் ஃபினிஷ் பண்ணுப்பா, நான் உனக்கு டபுள் ப்ரமோஷன் நான் கொடுக்குறேன், நம்பிடாதீங்க. அது அவர் கையில இருக்கா, அவர் அப்படி கொடுக்க முடியுமா அப்படின்றத நீங்க அலசி ஆராயணும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, நீங்க தொழில் நீங்க தொடங்குறீங்க, அவங்க சொல்றாங்க இந்த மிஷின் மட்டும் வாங்கி போடுங்க, இந்த மிஷின்ல தான் நீங்க இதை ப்ரொடக்ஷன் பண்ண முடியும், அப்பதான் நான் தொடர்ந்து ஆர்டர் கொடுப்பேன். சரி சார், ஓகே சார், சூப்பர் சார், ரொம்ப சந்தோஷம் சார், உங்களுக்காக நான் இன்வெஸ்ட் பண்றேன், ஆனா எனக்கு ஒரு 5 years கான்ட்ராக்ட் ஆகுது, கொடுத்துருங்களேன் அப்படின்ற மாதிரி நீங்க பேசணும். அப்படி இல்லைன்னா அது எல்லாமே முடங்கி போயிடும். அந்த குரு வேணும்னே பண்ணல. குருனாலே நல்லவர், மிகப்பெரிய சுபர். ஆனா அவரை கையமீறி போறதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, டாக்டர் ஒரு மெடிசன் கொடுக்கிறாரு. இப்போ அந்த மெடிசனுடைய சைடு எஃபெக்ட் என்ன அப்படின்றது நீங்க கூகுள்ல படிச்சு பார்த்து அது உங்களுக்கு ஒத்துக்கணுமா அப்படின்றத பார்க்கணும். சரி, இப்போ ஒரு குழந்தை இருக்காங்க, அவங்க ஒரு டீச்சர் சொல்றாங்க, ஓகே உனக்கு இந்த யூனிட் வரவே இல்லை, விட்டு நீ இந்த யூனிட்டை படி அப்படின்னு சொல்றாங்க. அதை அப்படியே முழுமையா நான் நம்பினேன், அதனால ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லவே கூடாது. இங்க பாதிக்கப்படுறவங்க நீங்க தான் அப்படின்றத புரிஞ்சு எது எடுத்தாலுமே டீப்பா நீங்க அனலைஸ் பண்ணி பிறகு ப்ரொசீட் பண்ணணும். அண்ட் மேலும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ராங் கைடன்ஸ், நிறைய தடைகள், நிறைய நீங்க நினைச்சதுக்கு வேற மாதிரி போகக்கூடிய அமைப்புகள் நிறைய இருக்கு. இதுக்கு மிக முக்கிய காரணம் குரு 6ல் இருக்கிறது மட்டும் கிடையாது. ஆனா ஏன்னா இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடம் தான் பவர். அவர் பார்க்கிற இடங்கள் நல்லா இருக்கு. ஆனா உங்க மேல இப்ப இருக்கிறது யாரு? ராகு. அண்ட் உங்களுக்கு 7ஆம் வீட்டுல இருக்கிறவங்க யாரு? கேது. அந்த ராகுவை இது வரைக்கும் குரு பகவான் பார்த்துட்டு இருந்ததுனால அக்டோபர் 18 வரைக்கும் ராகுனால வரக்கூடிய மைனஸஸ் நீங்க கண்ணிலேயே பார்க்கல. அதனால டபுள் டமாக்காவ டக் 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 டக்குன்னு போயிட்டு இருந்தீங்க. ஆனா இப்போ அந்த குரு விலகிறதுனால இங்க ராகு தன் வேலையை செய்ய ஆரம்பிக்கும். சோ அலர்ஜிகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு,
நீங்க நம்புனது எல்லாமே தடை தாமதம் டிஃப்ரெண்டா மூவ் ஆறதுக்கு உண்டான அமைப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். சரி, நன்மை மட்டும் இல்லைங்க. நீங்க ஏதாவது கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி போயிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய லாயர் சொன்னாங்கன்றது முழுக்க அப்படியே எடுத்துக்காம நீங்க அனலைஸ் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இவ்வளவு ரிஸ்க் என்னத்துக்குன்ற ஒரு பாயிண்ட் இருந்தது அப்படின்னா டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் தயவு செஞ்சு அதெல்லாம் தள்ளி வைங்க. நெகட்டிவ்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ள போறதுக்கு உண்டான காலகட்டம் இது கிடையாது கிடையாது கிடையாதுன்றது தெள்ளன் தெளிவா. ஏதாவது கூட்டு முயற்சி நீங்க எடுக்கிறதாக இருந்தாலும் இப்ப கூடாது. அதே மாதிரி நீங்க உங்களோட லேபரர்ஸை நம்பி ஏதாவது பண்ணாலும் நடக்காது. உங்களுடைய ஹையர் அபிஷியலை நம்பி பண்ணினாலும் இப்ப நடக்காது. ஸோ முடிஞ்ச அளவு பண்ணித்தரேன் அப்படின்ற ஒரு விஷயங்களோட நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். கண்டிப்பா பண்ணிடுவேன், நீங்க சொல்லிட்டீங்கல்ல, என்ன நம்பிட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி வாக்குறுதிகள் கொடுக்கவே வேண்டாம். அதே மாதிரி நீங்க எங்க பஞ்ச் வச்சாலும் நீங்க நம்பி அவங்களால இந்த காரியம் ஆகணும்னு அவங்கள மட்டும் நம்பி தெரிஞ்சு அறிஞ்சு பண்ணீங்கன்னா அவங்களால இதை செயல்படுத்த முடியாது. எந்த இடத்துலையுமே கடுமை அப்படின்றது நீங்க உங்களுடைய வார்த்தைகளால பேசிடவே கூடாது. குருனுடைய பார்வை உங்களுடைய 2ஆம் வீட்டு சனி பகவானை பார்க்கறதுனால சனி பகவானால மிகப்பெரிய ப்ராப்ளம்ஸ் கிடையாது. ஆனா உங்க மேலேயே ராகு இருக்கிறதுனால ஏதோ ஒரு ஸ்பீட் எடுத்து அந்த ஸ்பீடு மைனஸா ஆக்சிடென்ட் ஆறதுக்கு உண்டான வாய்ப்புகள். ஆக்சிடென்ட் அப்படின்னா வண்டி முட்டினா மட்டும்தான் ஆக்சிடென்ட் கிடையாது. நீங்க நம்பி எடுத்த டேப்லெட் பெரிய சைடு எஃபெக்ட்ஸ் கொடுத்து அதனால ப்ராப்ளம் ஆறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ எது எடுத்தாலுமே ஒரு 3-4 ஒப்பீனியன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க ப்ரொசீட் பண்ணாதான் இந்த தாக்கத்துல இருந்து நீங்க ஜெயிக்க முடியும். ஏன்னா இங்க ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்க பல ரூபத்துல, பட் அதை மீறியும் செயல்படுத்தும் ராகுவும் கேதும். ஏன்னா அவங்க 2 பேரும் தான் ஹைலி பவர்ஃபுல் பிளானட்ஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, நீண்ட தூர தேச பயணம் போகணும்னு யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இப்ப குரு 12ஆம் வீட்டை பார்க்கறதுனால அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய அமைப்புகளும் இருக்குன்றது சந்தோஷப்படணும். அண்ட் மேலும் அந்த இடத்துலயும் ஸ்பீடா இப்ப வழுக்கக்கூடிய இடத்துல எல்லாம் ஏறி ஒரு செல்ஃபி எடுக்கிறது செய்யறது அப்படின்றதெல்லாம் மாட்டிக்காம இருந்துட்டீங்கன்னா பரவாயில்ல. அடுத்தது குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்பும் உங்களால் உங்களுக்கு நன்மை இல்லை அப்படின்னாலும் உங்களால் உங்க குடும்பத்துக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய அமைப்பு நிறைய 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 இருக்கு அப்படின்றதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தொழில் சம்பந்தமா நிறைய முன்னேற்றங்கள் இப்ப வரும். ஆனா அந்த முன்னேற்றத்தை கிராஸ் செக் பண்ணி ப்ரொசீட் பண்ணணும். ஓகே, எனக்கு 10,000 பாக்ஸஸ் ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சந்தோஷப்படுறதை விட அது கரெக்டான பாக்ஸஸ் வந்திருக்கா, கரெக்டா டெஸ்பேச் ஆயிடுச்சா அப்படின்ற அளவுக்கு கீன் 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 அப்படின்றது இல்லைன்னா திரை கட்டிடும் ராகு அப்படின்றது நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். அதே மாதிரி புதுமண தம்பதிகளா இருந்தீங்க அப்படின்னா இப்ப நடக்கக்கூடிய சம்பவங்களை வச்சு பெரிய முடிவுகள் எடுக்கிறது மிகப்பெரிய தப்பு. திருமணம் ஒருத்தர் புரிஞ்சு செயல்படுறதுக்கு இந்த காலகட்டத்துல மினிமம் 1 to 2 years ஆகுது. ஸோ எதுலையுமே அவசரம் வேண்டாம், தீர்மானங்கள் ராங்கா எடுத்துட்டு போயிட வேண்டாம். ஹெரிடிட்ரி சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹெல்த்தோ ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு நீங்க கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணி ப்ரொசீட் பண்ணணும். நிறைய ஆர்டர்ஸ் வந்தது, அதனால நான் சாப்பிடவே இல்லை, அதனால நான் தூங்கவே இல்லை அப்படின்னு சொல்றது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம். சிவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி ஃபிளைட்ல பண்ணி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று டர்புலன்ஸ் எல்லாம் வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பக்கத்துல உங்க குழந்தையா இருந்தாலும் ப்ரொடெக்ட் பண்ணுங்க. அப்போதான் நீங்க முழுமையா ப்ரொடெக்ட் பண்ண முடியும்னு சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் உங்க மைண்ட்குள்ள இருக்கணும். அண்ட் மேலும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க இப்ப நடக்கிற திசா புத்தி அந்தரம் எப்படி இருக்கு, உங்க ஜாதகத்துல குரு வக்ரம் பெற்றிருக்கா, சனி வக்ரம் பெற்றிருக்கா அப்படின்றதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணாதான் நிறைய விஷயங்கள் உங்களால ஜெயிக்க முடியும். ஸோ நம்ம சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. விஷ் யூ குட் லக், வாழ்க வளமுடன், நன்றி, வணக்கம்.